பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதிகன மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாம். ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கடவுளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளும் இந்த ஜெபத்தின் வழியாக உன்னதமான ஒரு தெய்வத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறதுக்கான இந்த கிருபை தருணத்தை கொடுத்ததுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நீர் மகிமைப்படும்படி எங்களை சந்தியும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக போன நாளில் நாம் விசேஷமாக வார்த்தைகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் அல்லது அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய திருப்பணியில் அவள் பயன்படுத்தின முக்கியமான ஒரு காரியம் வார்த்தை இயேசுவின் நாமம். அந்த நாமம் என்கிறது எவ்வளவு ஒரு விசேஷமானது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பற்றின காரியங்களை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலேயும் பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த நாமத்துக்குள்ளாக இருக்கிற வல்லமை, கனம், மகிமை இந்த பூமியில் வானத்திலும் இந்த பூமியிலும் இருக்கிற சகல சிருஷ்டிப்புகளுக்கும் மேலான ஒரு வல்லமையான நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த நாமத்தினால்தான் ஞானஸ்தானம் பெறுகிறோம், அந்த நாமத்தினால்தான் ரட்சிக்கப்படுகிறோம், அந்த இயேசுவின் நாமத்தினால்தான் சபைக்குள் வருகிறோம். ரெண்டாவது நாம் பார்க்கும்போது இந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகிமையான சிறப்பு, அவருடைய நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி கடைசியாக நாம் முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் என்கிற ஒரு முடிவோடு கூட நாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முடிவு என்கிறது இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தினுடைய சிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல காரியங்களில் துன்பங்கள், பாடுகள் என்கிறது தவிர்க்க முடியாததாகவும் அது அநேக நேரங்களில் நம்முடைய பாவத்தின் வழியாகவும் வருகிறது, மனுஷர்கள் மூலமாகவும் வருகிறது. பிசாசும் நமக்கு பலவிதமான உபத்திரவங்களை கொடுக்குறான். இந்த விதமான அந்த பாடுகள் நமக்குள் வரும் பொழுது அது முழுவதும் நமக்கு செய்கிற காரியம் நம்பிக்கையை இழக்க பண்ணுகிறது. நம்மை நம்பிக்கை அற்றவர்களாக மாற்றுகிறது தான் துன்பம், பாடுகளுடைய ஒரு முக்கியமான காரியம். அதன் மத்தியில் வாழ்ந்த மிகவும் துன்பப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான் எரேமியா. அந்த எரேமியா குறித்து சொல்வார்கள் கண்ணீரின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை எரேமியாவுடைய புஸ்தகத்தில் இந்த புத்தகம், இந்த புலம்பல் என்கிற புஸ்தகம் என்கிறது கண்ணீரை விட ஒரு மனிதன் புலம்புகிறான் என்று சொன்னால் கண்ணீர் மட்டும் அல்ல, அவன் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி ஏங்கி ஏங்கி கண்ணீரோடு கூட அந்த புலம்பி பாடுகிறானே, அந்த பாடல் தான் அந்த கண்ணீரின் புத்தகம் தான் இந்த புலம்பலின் புஸ்தகம். அதை பற்றி 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சினத்தின் மிலாரி அவன் பார்த்தேன் என்று சொல்லி 1வது வசனத்தில் ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் கண்ட ஒவ்வொரு துன்பத்தையும் பார்க்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு போனான் என்பதையும் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன் என்று சொல்லி கசப்பினாலும் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்க செய்தேர் என்று சொல்லி 19வது வசனத்தில் அவன் சொல்கிறான், எட்டியும் பிச்சியுமாகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி அவ்வளோ துன்பப்படுகிற ஒரு துயரம், வேதனை, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ புலம்பல் உள்ள மனிதன் எரேமியா. இந்த கண்ணீர் என்கிறது நாம் எரேமியான் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அவன் எப்படி அதுக்கான ஒரு காரியத்தில் நடத்தப்படுகிறான். கடவுள் அவனை உன்னை சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தாயின் கருவிலை தெரிந்து கொண்டேன் என்று அழைத்த ஒரு கடவுள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். தேசம் அனைத்துக்கும், ராஜாக்களுக்கும், பிரபுக்களுக்கும் நீ அவர்களுக்கு பொறுப்பாளியாக, நீ அவர்களுக்கு உத்தரவாதமான ஒரு மனிதனாக செயல்பட வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பை அவன் கொடுக்கிறார். இந்த காரியத்தை நிமித்தமாக அவன் போய் கடவுள் சொல்லும்போதெல்லாம் வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த வார்த்தைகளை அவனை சமாதானப்படுத்தி அல்லது சந்தோஷத்தோடு திரும்ப பண்ணவில்லை.
அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் அவனை அவ்வளவாய் எதிர்த்தார்கள், அவ்வளவாய் துன்பப்படுத்தினார்கள். அந்த துன்பத்தின் நடுவிலும் கடவுள் வார்த்தையை அவன் சொல்லுகிறதுக்கு தயங்குகிறான். அந்த வார்த்தையை அவன் அடக்கி வைக்கும் பொழுது, நித்தம் என் கதறினாலே இளைத்து போனேன் என்று சொன்னாலும் அவனுக்கு பிரச்சனை, சொல்லாமல் இருக்கிறதுனாலும் பிரச்சனையை சந்திக்கிற எரேமியா ஏங்கி ஏங்கி தவிக்கிறான். அந்த தவிப்பில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை அவன் பார்க்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை அவன் பார்க்கிறான். இவைகள் மத்தியில் ஜனங்கள் சிறையிருப்பில் ஒரு கூட்டமான மக்கள், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கூட்டமான மக்கள் படுகிற இந்த வேதனையெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது அவ்வளோ வாடி துன்பப்படுகிறான். இதன் மத்தியில் அவன் கொடுக்குற ஒரு நம்பிக்கையான வார்த்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவள் அப்படியானால் இவ்வளவு பாடுபடுகிறாய், இவ்வளவு துயரத்தை அனுபவிக்கிறாய், உன் வாழ்க்கையில் இவ்வளோ வேதனைகள், கசப்புகள், துன்பங்களை நீ சகித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்னையா நம்பிக்கை இருக்கிறது என்ற கேள்விதான் இன்றைக்கி உலகம் நம்மை பார்த்து கேட்குற கேள்விகள். இதன் மத்தியில் இதை நினைத்து என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 22, 23வது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை என்ன சொன்னால், நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கும் பொழுது துன்பத்தை பார்க்கிற ஒரு மனிதன் மத்தியில் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது, இவ்வளோ உபத்திரவங்கள் இருக்குது, இவ்வளோ அவமானங்கள் இருக்குது, ஊழியங்களில் நான் ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு வருகிற பிரச்சனைகள், கேட்கிற மக்களால் எனக்கு வருகிற அந்த துன்பங்கள், இத்தனை துன்பங்கள் மத்தியில் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது சொன்னால், நான் இவைகளின் மத்தியில் நிர்மூலமாக இருக்கிறேன், அது உம்முடைய கிருபை. இதுதான் பிரியமான தேவனுடைய ஜனங்களை, எவ்வளோ துன்பங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இந்த துன்பங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் வாழ்கிறோம், ஏன் ஊழியம், ஏன் இப்பேற்பட்ட சத்தியத்துக்கு ஊழியத்துக்கு நமக்கு இவ்வளோ பெரிய தீங்கு வருகிறது, இவ்வளோ துன்பங்கள் அவமானங்களை ஏன் சந்திக்கிறோம் என்கிற ஒரு நிலையிலே நாம் கடந்து போகும் பொழுது, இதன் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதன் மத்தியிலே நான் இருக்கிறேன், அது எது என்று சொன்னால் அவருடைய கிருபை. அந்த கிருபை தான் என்னை, அவருடைய இரக்கங்கள் தான் என்னை பாதுகாத்து வருகிறது சொல்லி அவன் நினைக்கும் போது மனதில் அவன் வைத்து நம்பிக்கை கொண்டு இருக்கிறது எதுன்னு சொன்னால் தேவனுடைய கிருபை. இதுதான் பிரியமானவங்களை, நம் வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளோ புலம்புகிறோம், எவ்வளோ சஞ்சலங்கள், எவ்வளோ அவமானங்கள், வாழ்வதற்கே ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைமைக்கு நாம் போகிறோம். ஆனால் இவைகள் மத்தியில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபை என்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது காலைதோறும் அது புதிதாக இருக்குது. அப்படியான என் துன்பம் என்கிறதை நான் மறக்கிறதுக்கு, என் சஞ்சலம் என்கிறதை நான் சந்திக்கிறதுக்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை எனக்கு தருகிறார். அந்த கிருபை என்கிறது ஒரு நாள் இருந்த மாதிரி அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எனக்கு புதிதாய் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 13:5 பார்க்கும் பொழுது, நான் நம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படியானால் நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? இத்தனை துயரங்களில் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன பொருளாதாரம் இருக்கிறது, எந்த மனுஷன் இருக்கிறான், எந்த காரியம் எனக்கு இருக்குது, எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கடவுளே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். 32வது சங்கீதம் 10வது வசனத்தில் கூட பார்க்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்பங்கள் தான் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மேல் இருக்கிற துயரங்கள் நம்மை மேற்கொள்ள விடாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 90:14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தி ஆக்கும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் வருகிறதான துயரங்கள், பாடுகளில் நான் எதை வைத்து எந்த திருப்தி அடைகிறேன்னு சொன்னால் எதுவுமே எனக்கு இல்லை. கண்ணீர் தான் வாழ்க்கை, புலம்பல் தான் வாழ்க்கை. ஆனால் ஒரு திருப்தி இருக்கிறது, காலையில் அவருடைய கிருபை என்னை திருப்தி ஆக்குகிறது. இதுதான் தேவனுடைய மனுஷனுக்கு, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எந்த அளவுக்கு பாடுபடுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் சந்தித்த வரலும் 37 வருடங்கள் ஊழியங்களில் ஊழியக்காரனுடைய உபத்திரவம் என்கிறது, ஊழியக்காரருடைய கண்ணீர் என்கிறது, ஊழியக்காரருடைய புலம்பல் என்கிறது, அது சொல்லியே முடியாது. அவ்வளோ வேதனைகள் ஊழியத்து நிமித்தமாய்,
ஊழியத்தை உபதேசிக்கிறது நிமித்தமாக நமக்கு வருகிறதான அத்தனை பாடுகளிலும் ஒன்று நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். அப்படியானால் வாழ்க்கையில் தப்பி பிழைப்போம் என்கிறதுக்கே நம்பிக்கை இல்லை. நான் வாழப்போகிறேன் என்பதுக்கு நம்பிக்கை இல்லை. நான் பிழைப்பேன் என்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லது நம்பிக்கை கொடுக்கக்கூடியது ஒன்றுமே எனக்கு இல்லை. ஆனால் அவைகள் மத்தியில் நான் சாவதுதான் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் அந்த சாவின் மத்தியில் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏன் சொன்னால், நான் நம்புகிற கடவுள் மரித்தோரை எழுப்புகிற கடவுள். அந்த கடவுள் என்னை மரித்தோர்லிருந்தும் எழுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு மரணம் எனக்கு நேரிட்டால் கூட மரணத்திலிருந்து என்னை தப்பி வைக்கிற கடவுள் இருக்கிறார். அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கூட நான் வாசிக்கும் பொழுது, அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். உண்மையாகவே இது எத்தனை அருமையான தேவனுடைய வார்த்தைகள். இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில், இன்றைக்கி இருக்கிற தொல்லைகளின் மத்தியில் நாம் வாழ்வதற்கு நம்பிக்கை இல்லாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு கொடுக்குறதான அருமையான தேவனுடைய மனுஷர்களும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு கொடுக்குற நம்பிக்கைன்னு சொன்னால், இதன் மத்தியில் புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? இதன் மத்தியில் கண்ணீர் வடிக்கிறோமா? இவைகள் மத்தியில் உன்னால் எப்படி இருக்க முடியுதுன்னு சொன்னால், அங்கே சொல்லுகிறான், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அவரை நம்பிக்கொண்டு இருந்து அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி, துயரங்களில், கண்ணீரில், புலம்பலில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய கிருபையாக இருக்கிறார். அவர் கிருபை இருக்கிறது. அந்த கிருபை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை காப்பாற்றும். அந்த கிருபை ஒரு நாளும் ஒழியாது, மாறாது. அந்த கிருபை தான் என்னுடைய நம்பிக்கை. தேவன் கிருபையாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுவர் மேல் 1000 தலைமுறை மட்டும் அவர் கிருபையோடு இருக்கிறார். அந்த கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். நம்மை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அதனால தான் சங்கீதம் 118 8வது வசனத்தில், எரேமியா 17 5வது வசனத்தில் பார்க்கும்பொழுது கூட, மனுஷன் மேல் நம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்போமானால் எந்த அளவுக்கு அது நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். அது நம்மை காப்பாற்ற முடியாது. அது நம்முடைய வாழ்க்கை கரளையாய் போன ஒரு செடியை போல் அது மாறிவிடும் என்று சொல்லி, மனுஷன் மேல் நம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. 2வது ஒரு காரியமாக இந்த புலம்பலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 2வது காரியமாக அந்த புலம்பல் 3வது அதிகாரம் 23 24வது வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறேன். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். முதலாவது என்னுடைய நம்பிக்கை அவருடைய கிருபை. துயரங்களிலே எனக்கு இருக்கிறது பலம், பணம் அல்ல, அவருடைய கிருபை இருக்குது என்கிற நம்பிக்கை. 2வது அவருடைய நம்பிக்கையை பற்றி இங்கே சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்கு பங்கு, அவர்தான் என்னுடைய சுதந்திரம், அதுதான் அவர்தான் என்னுடைய ஆசை என்று சொல்லி, கடவுள் எனக்கு இத்தனை துயரங்களிலும் என்னை இல்லாமல் பண்ணவில்லை. அவரே என்னுடைய பங்காக இருக்கிறார். அவர்தான் என்னுடைய சொத்தாக இருக்கிறார். அவர்தான் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறார். உண்மையாக வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து வருகிறதான துயரங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த 2 மாதங்கள் நான் சந்திக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறேன். ஒன்றுமில்லாமல் எனக்கு வருகிற காரியங்கள் என்னை ஒன்றுமில்லாமல் நிறுத்தி கொண்டு இருக்கிறது. என்ன இருக்கிறது என்கிறது ஒருவேளை நான் கேள்வி கேட்பேன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இவைகள் மத்தியில் உன்னால் எப்படி இந்த துயரங்களை, இந்த புலம்பல்களை எதிர்கொள்ள முடியும் சொன்னால், கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் சுதந்திரம். இதுதான் அங்கே தன்னுடைய நம்பிக்கையாக இந்த எரேமியா புலம்புகிற புலம்பலில் சொல்லுகிற வார்த்தை, நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 16:10 கூட நாம் 5-6வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். உண்மையாக வாழ்க்கையில் இத்தனை தோல்விகளில், இத்தனை இழப்புகளில் என்ன உனக்கு நம்பி இருக்கிறது, எப்படி நீ வாழப்போகிறாய் என்கிற வார்த்தையில் நான் வாசிக்கிறேன். 5வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இதுதான் தாவீதும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ துயரங்களை அவன் கடந்து போனான், அவ்வளோ பாடுகளை அவன் சந்தித்தான். உண்மையாகவே தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த துயரங்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ கண்ணீர் வேதனைகள்.
ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி அலைந்து கொண்டு இருக்கிறேன் 14 வருஷம் 13 வருஷங்களா? ஏன் காடு வனாந்தரத்துக்குள்ளே நான் துரத்தப்படுகிறேன்? ஏன் சவுல் போன்ற சத்துருக்கள் என்னை தொடர்கிறார்கள்? நான் ஏன் வாழ்கிறேன்? எனக்கு என்ன அந்த வனாந்தரத்தில் இருக்கிறது? நான் எப்படி வாழப்போகிறேன் என்கிற ஒரு கேள்விக்கு அவன் கொடுக்குற காரியம், எனக்கு ஊர் இல்லை, என் நாடு இல்லை, ஆனால் நான் இந்த வனாந்தரங்களில் போய் கொண்டு இருந்தாலும், இந்த காடு வழியாக போனாலும், குகையில் தங்கியிருந்தாலும் என்னை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறார். இன்றைக்கி பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மனுஷன் தன்னுடைய ஆசைகளையும் தன் சொத்துக்களை வைத்து எனக்கு என்ன குறை, நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை என்கிற மக்கள் இன்றைக்கி உலக பிரகாரமான சுதந்திரங்களை பங்குகளை வைத்து கொண்டு உரிமை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நீ இழக்கிற நாள் வரும் பொழுது, எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும் பொழுது உனக்கு யார் சுதந்திரமாக இருப்பாங்க? யார் உனக்கு பங்காக இருப்பார்கள்? பார்க்கும் பொழுது இதை தான் சொல்லுகிறார். 26வது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் பங்கு, என் சுதந்திரமானவர். அதே வார்த்தை அதே புலம்பலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 29வது வசனத்தில் கூட அவர் குறிப்பிடும்போது சொல்கிறார், நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூணில் நுழைத்துவானாக. அப்படியானால் இத்தனை துயரங்களிலும் உனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு அவரிடத்தில் போ, அவரை சந்தி, அவரை நோக்கு. உன் நம்பிக்கை என்கிறது எதன் மேலேயும் பார்க்காத, எதன் மேலும் நம்பிக்கை வைக்காத, கதத்தைத்தான் உன் சுதந்திரம் என்கிறதை நம்பு, அதன் மேல் நீ நம்பிக்கையாயிரு என்று சொல்கிறார். சங்கீதம் 26:1 கூட நான் வாசிக்கும்போது, கர்த்தரே நம்பிக்கையாக இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உண்மையாக வாழ்க்கையில் நம்மை தள்ளாட பண்ணுகிறது, விழப்பண்ணுகிறது 1008 காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், நம்மை உண்மையாகவே அந்த தள்ளாடுகிற விழப்பண்ணுகிற சூழ்நிலையில் கடவுளை நாம் நம்பும் பொழுது தான் அது நம்மை காப்பாற்ற முடியும். அந்த நம்பிக்கை தான் இந்த நாளில் நான் உயிரோடு இருப்பதும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுக்கும் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் 27 வருஷங்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒன்றுமில்லாமல் ஊழியங்களில் நான் விலக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன இருக்கிறது? அவரை நம்பி இருக்கிறேன். எனக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நான் உலகத்தில் என்னுடையதாக மாற்றிக்கொள்ளவில்லை. அது இருக்கிறது என்று நான் நம்பி வாழவில்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் எனக்கு சுதந்திரம், அவர் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 25வது சங்கீதத்திலையும் 25வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 25:2 நான் பார்க்கும் பொழுது, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ ஒட்டாதிரும். ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உன்னை நம்பி இருக்கிறதுனால என் சத்துருகள் என்னை மேற்கொள்ளக்கூடாத ஆண்டவரே, நானும் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். சங்கீதம் 31 பார்க்கும் பொழுது 6வது வசனத்தில் கூட அவன் குறிப்பிடும்போது சொல்லுகிறான், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உண்மையாக இத்தனை பாடுகளிலும் உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்முடைய நம்பிக்கை, உன்னை நம்புவதை விட எனக்கு வேறு எதுவுமே இல்லை. உம்மை நம்புகிறது தான் எனக்கு நீர் கொடுக்கிற சுதந்திரம், உம்மிடத்தில் எனக்கு வருவதான பாதுகாப்பு என்று சொல்லி கடவுள் மேல் தன்னுடைய நம்பிக்கையை முழுவதுமாய் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உபத்திரவங்கள், இந்த புலம்பலில் கண்ணியில் எது உன்னுடைய நம்பிக்கை? உன் நம்பிக்கை கர்த்தர்தான் சுதந்திரம் என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் கடந்து வருகிற ஒரு நிகழ்ச்சி. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 12:2 வாசிக்கிறேன். ஏசாயா 12 அதிகாரம் 12 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கை கொண்டிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர். அப்படியானால் இத்தனை துயரங்களிலும் என் ரட்சிப்பு இருக்கிறது, என் நம்பிக்கை இருக்கிறது. அவரை நம்புகிறதுனால நான் பயப்பட மாட்டேன். ஏன் சொன்னால், யெகோவா கடவுள் என்கிறவர் தம்மை வெளிப்படுத்தும் போது யெகோவா என்று வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்படுத்தினவர் யெகோவா, நான் கர்த்தர்.
உண்மையாக அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், நமக்கு ரட்சிக்கை கொடுக்கிற அந்த யெகோவா இருக்கிறார். அவரை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதை இந்த ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கூட நான் வாசிக்கும் பொழுது அங்கே விசேஷமாக சபையில் ஏற்படுகிறதான பெரிய குழப்பங்கள், பழைய விசுவாசிகளுக்கும் புதிய விசுவாசிகளுக்கும் இடையில் வருகிற ஒரு போராட்டத்தின் நிமித்தமாய் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பணியை கூட நிறுத்திவிட்டு அங்கே பவுல் பர்னபா என்கிறவர்கள் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். இத்தனை மத்தியிலே சபை என்கிறது எப்படி நிறுத்தப்பட போகிறது என்கிற ஒரு பயத்தில் கேள்வியில் அந்த சபை நிற்கும் பொழுது என்ன வார்த்தை எங்கே சொல்லப்படுது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்படியானால் இத்தனை உபத்திரவங்கள் இருக்குது, எப்படி நீ ரட்சிக்கப்பட போகிற? எப்படி உன்னை பாதுகாக்க போகிற? யார் உன்னை ரட்சிக்க போகிறது? இந்த கேள்விக்கு அருமையான ஒரு வார்த்தை, எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருந்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அதே போல் புறஜாதிகளாக இருக்கிற நாமும், துன்பப்படுகிற நாமும், தள்ளப்படுகிற நாமும், விலக்கப்படுகிற நாமும் கூட உண்மையாக பாதுகாக்கிறதுக்கு தேவன் கிருபையாக இருக்கிறார். அந்த கிருபை நம்மை பாதுகாக்கும் என்கிறதை குறித்து நாம் பார்க்குறோம். அதே போல் நாம் பார்க்கும்போது அந்த ஏற்கனவே நான் வாசித்த 1 பேதுரு 1:13 வசனம் பார்க்கும்போது, கிறிஸ்து வெளிப்படும் போது கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்து நம்மை அந்த துன்பங்களின் நடுவில் பாடுகளின் மத்தியில் நம்மை சந்திக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிறது பூரணமான கிருபை. யோபின் புஸ்தகம் 13:15 வசனத்தில் பார்க்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருப்பார். இதுதாங்க அத்தனை துயரங்களில் யோபு அவ்வளோ பாடுபடுகிறான், அவ்வளோ அவமானப்படுகிறான், அவ்வளோ இழப்புகள் வருகிறது. ஒருவேளை அவனை பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை உச்சந்தலிருந்து உள்ளாங்கல் வரலுமாக மாற்றமடைகிறது. அவ்வளோ சுரி சிறகுகளோடு கூட நிற்கிறான், அவ்வளோ அவமானத்தின் மத்தியில் நிற்கிறான். பார்க்கிற சிநேகிதர்கள் கூட அவனை பார்க்க முடியாமல் நிற்கிறாங்க. மனைவி கூட வாழ்ந்தவர்கள் கூட நீ செத்துப்போ என்று சொல்லுகிறார் அந்த துயரத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் இதன் மத்தியில் இந்த துயரப்படுகிற துன்பப்படுகிற யோபுக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், என்ன அவர் கொன்றே போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார். இதுதாங்க இன்றைக்கி வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் இந்த யூடியூபின் மூலமாக விசேஷமாக இந்த ரெமனண்ட் ப்ரேயர் ஃபெலோஷிப் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்குற தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ, எவ்வளோ உபத்திரத்தின் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை இட்டியும் பிச்சியும் கசப்பமான நிலைமையில் வருகிறதோ, எவ்வளோ துயரத்தின் மத்தியில் பிழைக்க முடியாது என்கிற நிலைமையில் வருகிறீர்களோ, அப்போதெல்லாம் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கிருபையின் மேல் நம்பிக்கை. கிருபையாக இருக்கிறார், அது ஒரு நாளும் மாறிவிடார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார், அவர் என் பங்கு, அவர் என் சுதந்திரம், நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று நம்பி யோபை போல நம்புவோமானால் அந்த நம்பிக்கை தான் அவனை கடைசி வரலும் காப்பாற்றினது, அவன் வாழ்க்கையை மாற்றினது. கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கை. கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்குறோம். மூன்றாவது ஒரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த புலம்பலியின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 31வது வசனத்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இது தாங்க, எதை நம்பிக்கொண்டு இருக்கிறேன்? கிருபையை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அவர் இருக்கிறார் என் பங்கு, அவர் காப்பாற்றுவார், அதை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். மூன்றாவது காரியம் அவன் சொல்லும் பொழுது, அவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். நாம் உண்மையாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் எல்லாருமே ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம், எவ்வளோ கைவிடப்பட்டு இருக்கிறோம், யார் மற்றவர்களாக நாம் இருந்திருக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கிறோம் என்கிற நிலைமை. உண்மையாக அநேக மனிதர்கள், கர்த்தருடைய மனுஷர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் வருகிறது. இந்த நிலைமைகளில் இங்கே விசேஷமாக எரேமியா சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தைன்னு சொன்னால், என்னைக்கு அவரை கைவிட மாட்டார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை கைவிட்டது போல் இருக்கலாம், அவர் கைவிட்டுட்டாருன்னு நான் சொல்லலாம், ஆனால் என்னன்னைக்கும் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். இதுதான் விசேஷம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மனுஷர்களுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்குற துயரத்தை பார்க்கும் பொழுது, இதனால் தான் என்னை கடவுள் கைவிட்டுட்டாருன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கடவுள் என்கிறவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது
54வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது ஏசாயா 54:8 வாசிக்கிறேன். 54:8 நான் வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான் விசேஷமாய் என் வாழ்க்கையில் நான் முதலாவது கடவுளை நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது எனக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி தான் இந்த காரியம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். நான் விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் முறையாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் நான் மரணத்தை தேடின நேரங்கள். வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கடைசியாக இருக்கிறது மரணம்தான் என்று மரணத்தை எண்ணிக்கொண்டு இருந்த ஒரு காலம். அந்த நாட்களில் எனக்கு முதலாவது கடவுள் பேசின ஒரு வார்த்தைன்னு சொன்னால், என்னுடைய கோபம் என்னுடைய கோபத்தினாலே இமைப்பொழுது நான் உன்னை மறைத்ததாக இருக்கலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உண்மையாக இதுவரையிலும் 37 ஆண்டுகள் ஊழிய பாதைகளில் கடந்து போயிருக்கிறேன். கிராமங்கள் தோறும் போயிருக்கிறேன். அநேக கிராமங்களில் நாங்கள் போகிற பயணங்களில் வாகனம் இல்லாமல் போயிருக்கிறோம். பழுதடைந்த நிலைமைகளில் தெருக்களில் படுத்து கொண்டு இருக்கிறேன். உணவில்லாமல் நான் படுத்து கொண்டு இருக்கிறது இடங்களும் ஊர்களும் எனக்கு சாட்சியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இவைகளின் மத்தியில் ஒருவேளை நான் அந்த துயர பாதைகளில் போயிருந்தாலும் கூட இன்றைக்கி உங்களோடு கூட நான் பேசுகிற ஒரு காரியம் சொன்னால், ஆண்டவர் என்றவர் நம்மை கைவிடவே இல்லை. அவர் மட்டும் கைவிட்டாக இருப்பாரானால் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களோடு கூட பேச முடியாது. நான் அநேக நேரங்களில் 2 மாதங்களில் நான் சந்திக்கிறதான இந்த துயரங்கள் மத்தியில் நான் ஆண்டவரை நோக்கி இப்பேன், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றவில்லையானால் என்னை கொண்டு போடும், ஆண்டவரே நீர் எனக்கு ஊழியத்தை கொடாவிட்டால் என் ஊருக்கு அனுப்போம், நான் செத்து போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தான் ஆண்டவரத்தில் கேட்குறேன். ஆனால் இதன் மத்தியில் இன்றைக்கி உங்களோடு பேசுகிறேன். அவர் என்னை கைவிடவில்லை. அவர் என்றைக்கு நம்மை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 22:5 பார்க்கும்போது உம்மை நம்பி இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 27:10 நான் பார்க்கும் பொழுது தகப்பனும் தாயை நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். எபிரேயர் புஸ்தகம் 13:14 பார்க்கும்போது 13வது அதிகாரம் 14வது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் தான் நாம் நம்பிக்கையாக இருப்போமானால் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 24:15 வசனத்தில் சொல்லுகிறார். விசேஷமாக நான் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இறுதி கட்டத்துக்கு போகும் பொழுது விசேஷமாக அவர் என்ன நினைக்கிறார்னா, நான் போகிறேன், நான் உண்மையாக எருசலேமுக்கு போகிறேன், அங்கே துன்பப்பட போகிறேன், கட்டப்பட போகிறேன் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட பற்றியில் அவன் சொன்ன வார்த்தைன்னு சொன்னால், எருசலேமில் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த நிலையிலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார். அவனுடைய பயணங்களெல்லாம் ஒருவேளை பார்க்கும் பொழுது ரோமாபுரிக்கு அத்தனை பயணங்களில் போகும் பொழுது அவ்வளவு எதிர்ப்புகள், அவனை கொன்று போடுவோம் என்று 40 பேர் சபதம் எடுக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் கடவுள் திட்டமிட்டபடியே இங்கே பேசு என்று சொல்லுகிறார். நீ ரோமாபுரிக்கு போகணும்னு சொல்கிறார், ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் சொல்கிறார். எல்லா காரியங்களும் அத்தனை கர்த்தர் நேர்த்தியை நடத்துகிறார். அத்தனை காரியங்களும் எதுவும் அவரை தடுத்து நிறுத்திவிடவில்லை. தேவன் அவரை கைவிடவில்லை. இதுதான் பிரியமான கடவுளை பிள்ளைகளை, நாம் நிறைய நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்னை மறந்துட்டார் கடவுள், என்னை கைவிட்டுட்டார், என்னை யாரும் இல்லாமல் ஆக்கிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் ஊழியத்துக்காக நான் இவ்வளோ தொலைவு வந்தேன், என்னை கைவிட்டுட்டாரான்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே கைவிடவில்லை. கடவுள் நம்மை மறந்து விடவில்லை. உண்மையாக ஆண்டுகள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது, தொன்மங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அதில் இந்த நாளில் கூட எத்தனை துயரங்கள், புலம்பல்கள், கண்ணீர்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போகிறீங்களா? நம்பிக்கையாக இருங்க. அதுதான் இங்கே எரேமியா சொல்லுகிறான், இதை எண்ணி நம்பிக்கையாக இருக்கிறேன். எதை எண்ணி கொண்டிருக்கிறார், எதை நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறேன். கிருபை உண்மையாகவே என்னென்னைக்கும் இருக்கிறது. எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்? கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் என் பாத்திரம், என் சுதந்திரமாக இருக்கிறார், அவர் இருக்கிறார், அதை நம்பிக்கொண்டிருக்கிறேன். 3வது, அவர் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஒரு நாளை என்னை மறந்து விட மாட்டார் என்று இந்த நம்பிக்கையோடு கூட எரேமியாவுடைய புலம்பலில் ஒரு புலம்பலின் மத்தியில் ஒரு நம்பிக்கை. அப்படியானால் புலம்பிக் கொண்டு இருக்கிற உனக்கு புலம்பலின் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே கைவிட மாட்டார். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்ணீர் புலம்பல் என்கிறது தவிர்க்கவே முடியாது.
அத்தனை புலம்பல்கள், கண்ணீர்களும் ஊழியக்காரனுக்கு வருகிற புலம்பல்கள், ஊழியத்து நிமித்தமாக வருகிற புலம்பல்கள், சத்தியத்தை சொல்லுகிறதுனால புலம்பல்கள், சத்துருக்கள் மத்தியில் நாங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எதுவுமே இல்லை என்கிற எதுவும் மற்ற நிலைமைக்கு போகிறோம். ஆனால் இவைகளை எண்ணி நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய கிருபை இருக்கிறது, நேர் இருக்கிறேன் ஆண்டவரை, என்னை கைவிட மாட்டேன். நான் நம்பிக்கையோடு